அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் புத்தளம் தில்லையடி உமராபாத்தில் அபூபக்கர் சித்திக் ஜும்மா மஸ்ஜிதின் தலைவர் ரஃபீன் மூலை அழைக்கிறேன். என்னன்னு சொன்னால், எங்களை ஊரில் நடந்த துக்ககரமான விஷயம் பரவலாக வேறு வேறு விதமாக பரவிக்கொண்டிருக்கு. அந்த விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி நம்ம அவசரம் அந்த அறிவியத்தில் போடுறோம். என்னன்னு சொன்னால், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் குடும்ப சகிதம் அவங்களோட பொழுதுபோக்குக்காக வேண்டி பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் தழுவ கடலுக்கு பொழுதுபோக்காக போனவங்க. குளத்திலே குளிக்கவும் இல்லை. அவங்க விளையாட்டுப்பரமாக பழமை அடிக்கடி போகிற இடம் அவங்க விளையாட்டுக்காக வேண்டி இறங்குற இடத்துல இறங்கி கையோடையே அந்த தோண்டி இருக்கிறாங்க. எப்போ போட்டு 20 அடிக்கிட்டு அது ஆழம் தெரியாமல் அந்த பிள்ளை இறங்கினத்தால 2 பெண் பிள்ளைகளும் தாண்டதோட அவரோட சகோதரி பிள்ளைகள் அதை பார்த்துட்டு வாலிபரும் பாஞ்சி அவங்க தூக்கு போன இடத்துல 3 மாதம் சேர்ந்து பார்த்தாயிட்டாங்க. இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களோட விஷயத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னாக்கா, சோசியல் மீடியாவில் வேலை செய்யக்கூடிய நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. என்ன விஷயம்னு சொன்னாக்கா, ஒரு விஷயத்தை சரியாக தெரிந்து கொள்ளாமல் அது என்ன விடையும் சரியாக அறியாமல் சோசியல் மீடியாக்களில் நீங்கள் சொல்ல பரப்பாது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இந்த குடும்பத்தை பற்றிய விற்பனை சில பின்னுக்கு சொல்லுவேன், கேட்டுக்க எப்படியா பண்ணுவாங்க. அந்த வஃபாத்தான வாலிபக்கூடிய எங்களை உமராபாத் பள்ளியில் அவருக்கு நம்ம பள்ளி புறாமன்னு சொல்லலாம். அவங்க தகப்பனும் வெறுமை சேர்ந்துட்டு பள்ளியை கிளீன் பண்ணுற விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. நியூஸ் பரப்ப நீங்கள் இந்த பள்ளி வளவணிக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் அவர் பேரை சொல்லும். அதே போல் அவர் பெற்றோர் தகப்பன் ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளியை கிளீன் பண்ணி வாங்க சொல்கிற விஷயத்தில் அவங்க தான் பள்ளியை பராமரிக்க குடும்பம் தான் பள்ளியை பராமரிக்குது. பள்ளி விஷயத்தில் ரொம்ப அக்கறை உள்ளவங்க. அந்த குடும்பங்களை பற்றி நீங்கள் அல்லாஹ் வேண்டி தப்பான கதைகளை பரப்பாதீங்க. அந்த பெண் பிள்ளைகள் மௌலவியா பிள்ளை, மூத்த பிள்ளை மௌலையா பிள்ளை, 2ஆவது பிள்ளை மௌலை ஓய்கொண்டு பிள்ளை, மூத்த பிள்ளைன்னு 1 வருஷம் இருக்குது மௌலையா முடிக்கிறதுக்காக. அந்த சாலியான குடும்பங்களை பற்றி அல்லாஹ் வேண்டி தப்பான கருத்துக்களை பரப்பாதீங்க. ஒரு விஷயத்தை அறியாமல் தெரியாமல் இந்த நியூஸ்ல பரப்பாதீங்க. அல்லாஹ் வேண்டி உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். சோசியல் மீடியாவில் வேலை செய்யக்கூடிய நீங்கள் நியூஸ்ல போடும்போது சரியான தகவலை அறிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னாக்கா அல்லாஹத்தால உங்களுக்கு பரக்கத் செய்வான். இப்படியா கொஞ்சம் முசீபத்தான விஷயங்களை ஈடுபடாதீங்க. உண்மையான விடயம் இதுதான். குடும்ப சகிதம் குளத்துக்கு குளிக்கவும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளைகள் தண்ணியில் விளையாடுறாங்கன்றதுக்காக வேண்டி அந்த பெற்றோர் ஆம்பளை கொஞ்சம் பெரியப்பாவை விலகித்தான் நின்றார். அப்படியா கொஞ்சம் சாலியான பிள்ளைகளை பற்றி மீடியாக்களை பல விதத்திலையும் பல கோலங்களையும் நியூஸில் வந்து கொண்டிருக்குது. போட்டு நீங்கள் அல்லாஹ் வேண்டி டெலீட் பண்ணுங்க. இதுக்கு பிறகு இப்படியான கொஞ்சம் விஷயங்களை பரப்பாதீங்க. நியூஸ்ல போடுங்க, பொய்களை சொல்லி உங்களுடைய மீடியாக்களை புகழ் வாங்குறதுக்காக வேண்டி பெரிய விஷயங்களை செய்யாது. அல்லாஹ் உங்கள் மேலான ரஹ்மத்தை செஞ்சு உங்களை தொழில் பறக்க வச்சுக்கும். இன்னொரு முக்கியமான விட என்னன்னு சொன்னாக்கா, அந்த வஃபாத்தான பெண் பிள்ளைகள் பேஸ்கவர் பிள்ளைகள் மௌலவியாக்கள். ஆகையினால அல்லாஹ் பண்ணி சொல்கிறேன், அந்த பிள்ளைகளை ஃபோட்டோக்கள்லாம் இசுவாகி கொண்டு இருக்குது. யார் அந்த ஃபோட்டோக்களை போட்டிங்க அல்லாஹ் வேண்டி எனக்கு கேட்டுக்கொள்கிறேன். தலைவன் ரீதியில் உங்களுக்கு தலைவன் செய்தியில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஃபோட்டோக்களை டிலீட் பண்ணி அல்லாஹ் உங்களுக்கு மேலே அக்கிரி விஷயமா கட்டாத இந்த வேலையை எல்லாம் உடனடியாக செய்யுங்க. முஸ்லிம் சமூகம் பேஸ்கவர் பண்ண பிள்ளைகள் நாளைக்கு ஒவ்வொரு விதவிதமான கதைகள் வரும். அந்த கதைகளை நம்ம சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொன்னாக்கா இன்றைக்கு இந்த பிள்ளைங்க நாளைக்கு நம்மளை முடியும். அதனால் உங்களுக்கும் பிள்ளைகள் சகோதரி இருப்பாங்க. அல்லாஹ் பண்ணி போட்ட நீங்கள் ஃபோட்டோவை உடனே டிலீட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.